ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சுரக்காய் வச்சு ஒரு சூப்பு பார்க்க போறோம். வாங்க அதை நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் சேர்ப்பறேன், அதனால குக்கர் எடுத்துருக்கேன். இதில் நாம சுரக்காவையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பாதி சுரக்காய் தோல் சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நாம் குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணிலாம் ஊற்றி நாம் இதை ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக. ரொம்பவே ஹெல்த்தியானது. தேவையில்லாத நம்ம கொழுப்பெல்லாம் கரைக்கும், அப்புறம் தொப்பை உழுவாமல் பார்த்துக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், ஒரு மத்து வச்சு. இப்போ சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கேன், தாளிப்பு ரெடி பண்ணேன். அதில் கொஞ்சமாக பட்டை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக புதினா கண்டிப்பாக போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆனாலும் நம்ம சூப்புலேயும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெப்பரும் தூவிக்கலாம் லாஸ்ட்டாக. நம்மளோட சூப்பரான சுவையான சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.